ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பசாமியின் அருவாளை தொட்ட உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்பம் வரும்படி உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு தரப்போகிறேன். எப்போவுமே எந்த விஷயத்திலும் கோபப்படாமல், அவசரப்படாமல், குழப்பம் அடையாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது சங்கடமோ அல்லது தப்போ நடக்கும்போது கோபம் வரதான் செய்யும். அதுதான் மனித குணம். ஆனால் நீ கோபத்தில் நிதானமும், குழப்பம் வரும்போது ரொம்ப மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு, துன்பம் வரும்போது இதை தைரியமாக சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தினா இந்த தோல்வியையும் குழப்பத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் கொடுப்பேன். இப்போதும் அப்படிதான். என் அருவாங்கிறது கெட்டவர்களை அழிப்பதற்கான ஆயுதம் மட்டுமல்ல, நல்லவர்களுக்கு அருளை கொடுப்பதற்கான நல்ல ஆயுதமாகவும் இருக்குது. அப்படி இதன் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்பத்தை கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றி இன்பமான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, எதில் எந்த விஷயம் தப்பாக நடந்தாலும் அல்லது சரியாகவே நடக்கலேனாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு மனசில் பாரத்தை சுமந்து கொள்ளாதே. ஏன்னா எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சிட்டினா அது உனக்கு தேவையில்லாத, சிரமமில்லாத பயணமாக இருக்காது. எப்போவுமே ஒரு அளவுக்கு தான் யோசிக்கணும், கவலைப்படணும். சும்மா எல்லாத்தையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனசுக்கு பாரத்தை, சுமையை அதிகமாக்கிடும். இவ்வளவு சுமையையும் சுமந்துக்கிட்டு உன்னால் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும்? என்ன நடந்திருந்தாலும் இது சீக்கிரம் மாறும். எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு தீரும்னு தைரியமாக இரு. ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கம் உருவாகும். உன் வாழ்க்கைக்கான கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை தருவதற்கு இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னுடைய படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு எதுனா மனிதர்கள் கிடையாது, மனிதர்களுடைய மனசு தான். உன் மனசை நீ அழகுபடுத்திக்கோ. வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறிடும். மனசுக்குள்ள நல்லது, கெட்டது, கோபம், பொறாமை, எரிச்சல், பொறுமை, துக்கம், துயரம், தோல்வி, இன்பம், சிரிப்பு, சந்தோஷம்னு 1000 விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட மனசை அழகாக வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. தேவையில்லாத சுமைகளையும் பாரங்களையும் மனசில் கொடுத்து அதுக்கு வருத்தத்தை உண்டாக்காம எப்போதும் தைரியமாக இரு. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து எப்போதுமே நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் அழகான ஒரு விஷயம். அதில் நீ சிரிக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாததை நினச்சி கஷ்டப்பட்டு கவலைகளை உருவாக்கி கொள்ளாதே. நீ அமைதியாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இல்லாததை நினச்சி ஏங்கி இருப்பதை இழந்து விடாதே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக கிடச்சிடாது. குறைகளை மட்டுமே பார்க்காம உன்கிட்ட இருக்கக்கூடிய உன்னதமான நல்ல விஷயங்களை நினச்சி நிறைவாக வாழ தயாராகு. குறைகளை நீ நேசிக்கும் போது நிறைவான நல்ல விஷயங்கள் தானாகவே நடந்துடும் என் செல்லமே. வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஒரு வாசக்கதவு போல தான். அந்த வாசக்கதவை நீ தட்டி பாரு. வெற்றிங்கிற கதவை திறக்க முடியாட்டி முட்டி மோதாவதியாவது திறந்துடணும் என் செல்லமே. நீ முட்டி மோதியும் கூட அந்த வெற்றி கதவு திறக்கலைனா அதை உடைச்சிட்டு நீ போய் வெற்றியை எட்டி பிடிக்கணும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் இப்படி தான் நீ உடைச்சி எரிஞ்சிட்டு உனக்கான வெற்றியை பெற்றே ஆகணுன்ற வைராகியத்தோட உறுதியாக இருக்கணும். எப்போவுமே நீ சிரித்த முகத்தோடு இருக்கணுங்கிறது தான் இந்த கருப்பசாமியின் ஆசை. ஏன்னா புன்னகைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அது உன்னை நேசிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுவே உன்னை வெறுப்பவர்களுக்கு அது தண்டனையாக இருக்கும். ஆம் என் செல்லமே, உன்னை பிடிச்சவங்க எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் உன்னை வேண்டாம் நினைக்கிறவங்களும் உன்னை பிடிக்காதவங்களும் உன்னுடைய எதிரிகளும் நீ சிரித்தாலே அவர்களுக்கு அது எரிச்சலை தரும். மொத்தத்தில் சிரிப்புங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் தானே. சிரிச்ச முகமாக இரு. அது உன் எதிரிகளுக்கு வெறுப்பையும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் விதமாக இருக்கும்போது நீ ஏன் அதை ஒதுக்கி வைக்கிற? என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கையால் கற்றுக்கோ.
உன் மனக்குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ கொஞ்சம் அமைதியாக இரு. எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் நீ அனுசரித்து விட்டு கொடுத்து இறங்கி போகிறதால தான் உன் அன்பு என்னன்னு இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இனிமேல் நீ யாருக்கு அன்பை கொடுத்தாலும் அல்லது அனுசரணையாக நடந்துக்கிட்டாலும், பாசத்தை கொடுத்தாலும் பக்குவமாக நடந்துக்கிட்டாலும் அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு பார்த்துக்கோ. இப்போதெல்லாம் நீ அடிக்கடி ரொம்ப சோர்வாகவும் குழப்பமாகவும் இருக்கிறாய். கூடிய சீக்கிரம் இதை நான் சரி பண்ணிடுறேன். நீயாகவே எந்த விஷயத்தையும் பெருசாக யோசித்து கவலைப்படாத. எல்லாரும் மாறி மாறி பேசுகிறாங்களே, நேரத்துக்கும் காலத்துக்கும் ஆளுக்கும் ஏற்றார் போல மாறி மாறி பேசி நல்லவங்க போல நடிக்கிறாங்களே நினைக்காம நீ எடுத்த முடிவுகளில், நீ செய்யக்கூடிய செயல்களில் உறுதியாக இரு. இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை நிச்சயமாக வழி நடத்துவேன்.